தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எது உண்மை எது சரி அப்படிங்கிறது புரியும். ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா புரியாது. அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம் மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் மோமுடியார் பழனிசாமி தான் அழைக்கிறோம். இவர் உடனெல்லாம் புருடாங்க. சில பேர் இன்றைக்கு இந்த பழனிசாமி அடிக்கிற இந்த கூட்டம் ரொம்ப பெரிய ராஜதந்திரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இதே மாதிரி துரோகத்தையும் இதே மாதிரி நம்ம ஊர்ல சொல்லுவோம் இதே மாதிரி திருட்டுத்தனத்தையும் போர்ட்டுட்டி வேலையெல்லாம் ஏமாற்றுவதெல்லாம். ஆனா அது வந்து ஆட்சி பொறுப்புல இருக்காரு அப்படிங்கிறதுனால எதை வாங்கிட்டாங்களோ தெரியல. அவரை அப்பெல்லாம் பெரிய ராஜதந்திரின்னு சொன்னவங்க இன்றைக்கு அவரே ஏற்று பேசுறாங்க. இப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து பச்சை பை பழனிசாமி, துரோகி பழனிசாமி, முகமூடி கொள்ளையர் அது இதுன்னு சொல்லிட்டு திடீர்னு பிஜேபி வந்து சமாதானப்படுத்திடுச்சு. நாங்கள் வந்து பங்காளிகள் போல் செயல்படுவோம், நாங்கள் இங்கேருந்து போனவங்க தானே, இங்கே ஒன்று சேர்ந்து செயல்படுறதுக்கு என்ன இருக்குது, எங்களுக்கு திமுக ஆட்சியை வீழ்த்துவது தான் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே செயல்பட்டீங்க. ஆனால் எந்த இடத்துலையும் தளபதி விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் எந்த இடத்துலையுமே கம்யூனிஸ்ட்டை பற்றியோ காங்கிரஸை பற்றியோ அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றியோ எங்கேயுமே வந்து அவர் தப்பாவோ தவறாவோ அவங்களுக்கு எதிரான ஸ்பீச் எங்கேயுமே கொடுத்தது கிடையாது. அவர் பிரச்சாரம் எல்லாத்தையுமே பார்த்தா அப்படின்னா மக்கள் அனைவருக்கும் தெரியும். எந்த இடத்துலையுமே கம்யூனிஸ்ட்டை பற்றியும் காங்கிரஸை பற்றியும் இது பண்ணது கிடையாது. இப்போ இருக்கிற சூழல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் காங்கிரஸும் ஆதரிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட்டும் ஆதரிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பிஜேபி கொல்லைப்புறமாக வந்து ஆட்சி செய்துவிடக்கூடாது. பெரும்பான்மை இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போதைக்கு தாவேக்கானால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். வெறும் 53 சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னு துடிக்கும்போது 116 சீட்டு வச்சுருக்க தாவேகா தலைவர் ஏன் ஆட்சி அமைக்கணும்னு துடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் கேட்குறோம். மக்கள் கேட்குறாங்க சார், மக்கள் கேட்குறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் எப்படினாச்சும் வந்து பிஜேபி கவர்மெண்ட் அமைச்சிடணும், பிஜேபி மூலியமாக தான் ஒரு சர்க்கார் அமையணும், எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பிஜேபி கவர்மெண்ட் டபுள் இன்ஜினாச்சும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களோட விருப்பம் என்ன? அதனால தான் பிஜேபி ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சது. அதுவும் உண்மையாக ஜெயிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. அதை வந்து தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் மக்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரையும் புண்படுத்தணும், யாரையும் காயப்படுத்தணும், இப்போ எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க, அவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணல. திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேகாவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்கள்லாம் பண்ணுறாங்கல்ல. முன்னாடி வந்து திருமாவளவன் வந்து விஜயை பற்றி விமர்சனம் வச்சார், பிரச்சாரத்தில் அப்படி பேசினார் இப்படி பேசினார், இப்போ எப்படி அவங்க கூட கூட்டணி போவாங்கன்ற இது எல்லாமே மறைமுகமாக இவங்க பண்ணக்கூடிய சதி தான். அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸு அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியாது. அரசியல்லே இருந்து ஊறி போனவங்களுக்கு மட்டும்தான் அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் தெரியும். தளபதிக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஆட்சியை நெருங்கிட்டோம், ஒரு தடவைனாச்சும் உட்காந்து மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்துடணும், மக்களுக்கு நல்லது செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சி யார் கூட்டணிக்கு வந்தாலும் ஆதரவு தெரிவித்தாலும் அவங்களை ஏற்று அவங்களுக்கும் பதவியிலும் ஆட்சியிலும் அதிகாரத்தை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் இல்லையே. இத்தனை வருஷமாக நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கீங்க, மக்களுக்கு என்னத்தை செஞ்சீங்க? ஒன்றும் செய்யலை. அதனால தானே மக்கள் வந்து தளபதியை தேர்ந்தெடுத்துருக்காங்க.